கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் விழாவில் பேசும் பொழுது நான் முதல் முறையாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் நான் ஒடுக்கப்பட்டதை, புறந்தள்ளப்பட்டதை, சாதிய ரீதியாக எனக்கு ஏற்பட்ட நெருக்குதல்களை முதல் முறையாக மணந்திருந்தேன். அப்புறம் அதன் விளைவாக நேற்று சென்னையில் யூடியூப் சேனல் சவுத் பீட்டில் அதை பற்றி விரிவாக ஒரு 40 நிமிடம் பேசியது எல்லாரும் அறிந்தது தான். அதை வெறுமனை யூடியூப்பில் பேசி சொல்வதால் அது சரியாக வராது. வாய்க்கு சொல்ல முடியக்கூடாதுல்ல. அப்போ அதை முறையாக சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம அதை செஞ்சால் தான் சரியாக வரும். அதனால நான் அந்த சேனலில் என்னவெல்லாம் சொன்னனோ, இந்த 20 ஆண்டு காலத்தில் நான் என்னவெல்லாம் நெருக்குதல்களுக்கு உள்ளானேனோ அதையெல்லாம் எழுத்து மூலமாக மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு புகாராக கொடுத்துருக்கேன். அதனால் சட்டம் அதனுடைய வேலைகளை செய்யும். சம்மந்தப்பட்டவர்கள் வருவாங்க, வந்ததுக்கப்புறம் பேசி அதுக்கப்புறம் மிச்சத்தை பேசலாம் அப்படிங்கிறதான் நான் சொல்ல விரும்புவது. இன்றைய சூழலில் 2025 இத்தனை படிப்புக்கு பிறகும் இன்னமும் சாதிய ரீதியாக ஒரு ஒடுக்குமுறை இருந்து கொண்டே இருக்கிறது என்பது இருக்குல்ல. எளிது ரொம்ப சாதாரணம். திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் அவரோட விருப்பத்தை தேர்ந்தெடுக்க போகிறது. 40 தேர்ந்தெடுக்கிறேன், அது விட்ட வேண்டியதான், எவ்வளோ வாழ்வாங்க இல்லை. அதை திருப்பி 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 நேரடியாக தாக்காம மறைமுகமாக செய்வது ஒரு சாதிய வன்கொடுமை தான். அழுத்தத்தை கொடுக்கறது, உறவுகளோட சேராதுன்னு சொல்றது, உறவுகளை சேராதுன்னு சொல்றது, எனக்கு என்ன யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் வெளியே தள்ளுறது வீட்டோட, அப்படிங்கிறது சாதிய வன்முறை தான். அதனால அதை தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் பெரிய மனிதராக காட்டிக்கொள்பவர்கள் செய்து கூட இருக்கிறார்கள். அதை செய்யக்கூடாதுன்னா நம்ம அது சட்டத்தின்படி தான் அணுகணும். நம்மளாம் ஒன்று செய்ய முடியாது. அதனால இன்னைக்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளரை பார்த்து அது புகாராக கொடுத்துருக்கேன். அவர் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு வழக்கின் போக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு மேலும் எல்லாவற்றையும் அப்டேட் பண்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.